வீடியோஸ். இன்றைக்கி நம்ம மயிலாடுதுறை பெரிய கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து மயூரநாதர் சுவாமி கோயில். அம்பாளுக்கு வந்து அபயாம்பிகை வந்து இங்கே அபயாம்பிகை சமேதராக மயூரநாதர் சுவாமி இருக்காங்க. இங்கே குதுமை சித்தர் சன்னிதானம் வந்து பேசப்படுற ஒரு ஸ்தலம் இது. அம்பாளுக்கு வந்து 5 மணி பூஜை வந்து சாயங்கால பூஜை வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ வாங்க நம்ம போய் சிவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். வந்து கும்பாபிஷேகமான கோயில் இது. 6 months கிட்ட தான் ஆகுது. இங்கே வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் போன பலன் வந்து பௌர்ணமி அன்னைக்கு 16 முறை கிரிவலம் வந்தால் அந்த புண்ணியம் வந்து இந்த கோயிலில் கிடைக்கும். இங்கே வந்து அண்ணாமலையார் சன்னிதானம் இருக்குது. திருவண்ணாமலையில் இருக்கிற 8 லிங்கங்கள் இருக்குது. ரொம்ப விசேஷங்க. எங்கேயுமே இவ்வளோ பெரிய விநாயகர் சிலை வந்து நம்ம பார்க்க முடியாது. விக்னேஸ்வரா விக்ன விநாயகா போற்றி, வினைத்திற்கும் தேவா போற்றி, கஜமுக வதனா போற்றி, காரிய அனுகுலா போற்றி, அருளின் வடிவை போற்றி, ஆதிகன் வடிவை போற்றி போற்றி அப்படின்ற திருமந்திரத்தை சொல்லி விநாயகரை நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்னொரு விசேஷம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய சன்னிதானம் வந்து 3 சன்னிதானம் இருக்குது. வள்ளி தெய்வானை சமேதரா முருகன் வந்து காட்சி தர்றது 3 வந்து இருக்குங்க. 3 சன்னிதானம், பழனி ஆண்டவர், திருத்தணி, திருச்செந்தூர் முருகன் சொல்லிட்டு 3 சன்னிதானமும் இந்த கோயிலில் இருக்குது. வாங்க நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். திருமணக்கூடம்ங்க. வள்ளி தெய்வானைக்கு திருமணம் நடக்கிற திருமண இடம் திருமணக்கூடம். வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஏற்கனவே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து அபயாம்பாளுக்கு வந்து சுடிதார் அலங்காரம் பண்ணி ஒரு கான்ட்ரவர்சி ஆனதுனால இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் கிடையாது. மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள் சிரமூன்றி செஞ்சடையான் வாழ்வா வர மா மயிலாடுதுறையே அப்படின்றதுக்கு என்னங்க மயூரநாதர் சுவாமியாக வந்து சுவாமி இங்கே வீட்டில் இருப்பாங்க. அம்பாள் வந்து மயில் வடிவமாக மாறி சுவாமியை பூஜை பண்ணதுனால இந்த ஊருக்கு வந்து மயிலாடுதுறை அப்படின்ற பேர் வந்தது. பாதர் சன்னிதானத்தை தரிசனம் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சேக்கிழார். இங்கே வந்து சப்தமாதாக்கள் சன்னிதானமும் இருக்குங்க. இந்த கோயிலில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. அதில் வந்து இதுவும் ஒன்று. எல்லாருக்கும் எல்லா நலமும் பெறணும்னு நம்ம வேண்டிக்கலாம். இதோ வராகியம்மன் இருக்காங்க. வராகியம்மன்ட்ட ஓம் ஐம் க்ளீம் ஸ்வம் வராகியே வசிய வசிய ஸ்வாகா அப்படின்ற திருமந்திரத்தை சொல்லி நமக்கு எல்லா கடன் பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம். சிவாய வாழ்வு நாதன் தாழ் வாழ்வை நெஞ்சன் தாழ் வாழ்வு கோவழி ஆண்டு குருநிதன் தாழ் வாழ்வு ஆகமம் அப்படின்ற உயிர்ப்பான் தாழ் வாழ்வு குருபிரமா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர புருஷாஷா பிரபிரமா தஸ்மை ஸ்வரவே நம. தம்பி சித்தர். இந்த விநாயகர் வந்து எப்பயுமே சந்தன காப்பலங்காரத்தோடையும் இங்கே இருப்பார். ரொம்ப விசேஷம். அங்கே வந்து பழனி ஆண்டவர் சன்னிதானம் இருக்குது. சகஸ்ர லிங்கத்தை வந்து சேவிக்க போகிறோம். இது வந்து 108 லிங்கம் வந்து ஒரே லிங்கத்தில் வந்து அடக்க முடியுங்க. இது ஒரு விசேஷம். இங்கே சகஸ்ர லிங்கத்தை ப்ரே பண்ணிக்கலாம். 8 லிங்கத்தில் 4 லிங்கம் இங்கே இருக்குதுங்க. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம் இங்கே பார்க்குறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம். மகாவிஷ்ணு பூஜை செஞ்ச லிங்கம்ங்க. அடுத்து அருள்மிகு வருணலிங்கம், வாயுலிங்கம், பிரம்மலிங்கம்,
நவக்கிரக சன்னிதானம். இங்கே தான் வந்து அண்ணாமலையார். இது வந்து காலபைரவர் பூஜை செஞ்ச லிங்கம். காலபைரவர் காலகாலாய் உண்மையை காலஹஸ்தாய் பணித்தனும் காலபைரவர் பிரச்சோதையார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கும் மனமை தருவாய் சித்திரமின்றி சாதனையை உச்சரவாய். இது வந்து சனீஸ்வரர் பூஜை செய்கிறாங்க. எல்லா நவக்கிரகங்களும் சாப மோட்சம் பெற்றிருக்காங்க. இது சூரியன் வந்து பூஜை செஞ்ச லிங்கம் இது. இப்போ நம்ம வந்து அபயாம்பிகை சன்னிதானத்துக்கு வந்து போகலாம். அம்பாளை போய் தரிசனம் பண்ணலாம். அபயாம்பிகை சன்னிதானம். சன்னிதானம் வந்து 2 இருக்குது. எங்க பார்த்தாலும் விநாயகர். எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இதோ பாருங்கள் அவையாம்பாள் கோயில் யானை வந்து வந்துட்டுருக்குங்க. அதையும் சேர்த்துட்டு நம்ம இங்கேருந்து போகலாம். எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள்.